இந்த சாம்சங் கேலக்ஸி S24 FE வாங்கலாம்னு யோசிக்கிறவங்க மோஸ்ட்லி இதோட பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்குமோ, பேட்டரி நம்ம யூசேஜுக்கு பத்தாதோ அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா டவுட்டே வேணாம், வாங்க டீட்டெயில்டாக இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப், சார்ஜிங் ஸ்பீட் எல்லாத்தையும் பற்றியும் லைவ் வாட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி S24 FE உடைய சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த சாம்சங் கேலக்ஸி S24 FE இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சார்ஜர் வராது, ஜஸ்ட் இந்த ஒரு கேபிள் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் பிடி சார்ஜர் வந்து ஆல்ரெடி இருக்குது கோஸ்டருடைய பிராண்டுக்கிட்ட இருந்து. அண்டு சாம்சங் பார்த்தீங்கன்னா பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 25 வாட்ஸ் தான் இதோட மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியே. ஸோ நம்மக்கிட்ட 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. 65 வாட்ஸ் சார்ஜர் இருந்தாலும் 25 வாட்ஸ் ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதனால் அதில் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த மொபைலை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ 100% எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போது நம்ம 1% இருந்தால் சார்ஜிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்போ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, 0% தான் இருக்குது. ஸோ 0%லேருந்து நாம் இந்த சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாம் நம்மளுடைய இன்னொரு டிவைஸில் வந்து டைமரை வந்து ஸ்டாப் வாட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வந்து கரெக்டாக சார்ஜ் ஆக டைம் எடுக்குது அப்படின்றத இந்த ஸ்டாப் வாட்சில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 65 வாட் சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் பண்ண போகிறேன். இதில் ப்ளக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ளக் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் 10ஆம் தேதி தான் நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 11:15 PM. ஸோ நைட்டு 11:15க்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளக் பண்ணுறேன். சார்ஜை ப்ளக் பண்ணியாச்சு. சார்ஜ் வந்து நமக்கு 1 hour 19 minutes வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் ஷோ ஆகுது. ஸோ பார்ப்போம் நமக்கு அதே டைம் ஆகுதா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா 10% வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10% ஏறி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:24 ஆகுது. 8 நிமிஷம் 50 செகண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் எடுத்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு 10% சார்ஜ் ஆகிறதுக்கு. சாரி, இப்போது மொபைல் டெம்பரேச்சரை ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருவோம். பட் இப்போ மறந்துட்டேன். ஸோ மொபைல் டெம்பரேச்சரை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 13% சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம மொபைல் டெம்பரேச்சரை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆனதும் இது எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட் ஆகுது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா 20% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் 20% கம்ப்ளீட் ஆக 17 நிமிஷம் 20 செகண்ட் கிட்ட டைம் எடுத்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:32 ஆகுது. ஸோ அடுத்த 10% சார்ஜ் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட 9 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்திருக்கு. இப்போ மொபைல் 30% பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 23 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்திருக்கு. 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக டைம் வந்து 11:38. இப்போ 40% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 minutes 30 செகண்ட் கிட்ட டைம் எடுத்திருக்கு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:44. இப்போ மொபைல் ஹாஃப் த சார்ஜ் 50% பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 50% சார்ஜ் கம்ப்ளீட் ஆக 37 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:52. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 10லேருந்து 20% வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆயிடுச்சு. அண்ட் 20 to 40 கொஞ்சம் ஸ்பீடாக ஆயிடுச்சு. பட் 40 to 50 பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 40 to 50% சார்ஜ் ஆக இங்கே டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஒரு டைம் அகைன் செக் பண்ணிடலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா 36 டிகிரியில் இருக்குது. ஸோ 38லேருந்து ஒரு 2 டிகிரி கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது, பரவாயில்ல. இப்போ மொபைல் வந்து நமக்கு 60% பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் 11:59. ஸோ 43 நிமிஷம் 40 செகண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா டைம் எடுத்திருக்கு. ஸோ அகைன் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 50 to 60 நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் கிட்ட சார்ஜ் ஆகிடுச்சு அந்த 10%. அதே மாதிரி இந்த 10% பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்லேயே சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மொபைல் 70% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:05. 50 நிமிஷம் 30 செகண்ட் கிட்ட டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த 10% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 7 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கு. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இந்த 10% சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ மொபைல் 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:12. 57 நிமிஷம் 20 செகண்ட் கிட்ட டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த 10% சார்ஜ் ஆகிறதுக்கும் நமக்கு ஒரு 7 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கு. இப்போ மொபைல் 90% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் 12:20.
ஸோ 1 மணி நேரம் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு 90% சார்ஜ் ஆக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 10% சார்ஜ் ஆக நமக்கு ஒரு 8 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கீங்க. ஃபைனலி மொபைல் பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நமக்கு 90% பார்த்தீங்கன்னா 1 hour 5 minutesலேயே சார்ஜ் ஆயிடுச்சு. பட் 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா 12:46 PM. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிருக்கு 100% கம்ப்ளீட் 100% சார்ஜ் ஆக. ஸோ நான் சொன்ன மாதிரி 90% வந்து 1 மணி நேரம் 5 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கு. அஃப்கோர்ஸ் இதில் 4700 mAh கம்மியான பேட்டரி தான் இருக்குது. அப்படின்னாலும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு 25 watts தான். அப்படின்றதுனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்திருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 90% சைக்கிளில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, அதுலேயே ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 1 hourல 90% சார்ஜ் பண்ணி அதுலேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் நம்மளால் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம மொபைலுடைய டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஸோ ஃபைனலி 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மொபைல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு 38 டிகிரி வரைக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகிட்டு 32 டிகிரியில் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால் டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரால் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 FE 4700 mAh பேட்டரியை 100% சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அடுத்து மொபைலோட பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது நான் நைட்டு அந்த சார்ஜ் கம்ப்ளீட் ஆனால் அந்த டைமில் இருந்தே ட்ரைன் டெஸ்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 12:45 நமக்கு சார்ஜ் 100% கம்ப்ளீட் ஆச்சா. ஸோ அப்படியே தூக்கி மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன். அண்ட் இந்த ஓவர் நைட் டிஸ்சார்ஜில் நான் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணியே தான் வச்சுருந்தேன். ஹாட்ஸ்பாட்டில் மொபைல் இன்டர்நெட் வந்து கனெக்ட்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல் இன்டர்நெட்டும் ஆன்லேயே வச்சுருந்தேன். அண்ட் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்த அந்த ஆப்ஸ்லாம் அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது பண்ணேன். ஸோ அப்படி பண்ணதில் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா 9-10 மார்னிங் நான் மொபைலை எடுத்து பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 2% எனக்கு பேட்டரி ட்ராப் ஆகிருந்தது. 98% ரிமைனிங் இருந்தது. ஸோ ஓவர் நைட் டிஸ்சார்ஜில் 2% ட்ராப் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 9லேருந்து 10 மணி வரைக்கும் நான் பெருசாக மொபைலை யூஸ் பண்ணல. திருப்பி ஓரமாக தூக்கி வச்சுட்டு என்னோட மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப 10 மணிக்கு வந்து மொபைல் எடுக்கும்போது another 1% பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. 97% தான் இருந்தது. அண்ட் இந்த 10 மணிலேருந்து நெக்ஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா மொபைலில் எனக்கு தேவையான சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் செட்டிங்கில் போயிட்டு நான் One UI இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த One UI எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான யூசேஜ் தான். சோஷியல் மீடியா, கேமிங், கேமரா எதுவும் இல்லை. ஜஸ்ட் மொபைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரியான யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 hour கண்டினியூஸாக பண்ணேன். ஸோ அப்படி மொபைலில் 1 hour எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் 11 மணிக்கு செக் பண்ணப்போ 6% ட்ராப் ஆகிருந்தது. 91% எனக்கு பேட்டரி ரிமைனிங் இருந்தது. அண்ட் இந்த 1 hour கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணல. ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஸ்க்ரீன் டைப்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். 40 நிமிஷம் கிட்ட நான் மொபைல் ஆனில் வச்சு நான் யூஸ் பண்ணேன். மற்ற நேரம் மற்ற வேலைகளும் பார்த்தேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு 6% பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் ஆச்சு. அடுத்து 11 மணிக்கு மேலே எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கேஷுவல் யூசேஜ் பண்ணுவோம். 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் 3 மணி நேரம் கேஷுவல் யூசேஜ். என்னோட மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே மொபைலில் வந்து நான் சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலகிராம் அண்ட் யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும். மற்றபடி வேறு எதுவுமே கேமரா, கேமிங்லாம் இல்லை. இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் கேஷுவலாக என்னோட மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அகைன் 2 PM மொபைலை நான் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் 77% பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி 91% இருந்தது. அங்கேருந்து 14% பார்த்தீங்கன்னா இந்த 3 hour கேஷுவல் சோஷியல் மீடியா யூசேஜில் எனக்கு ட்ரைன் ஆகிருந்தது. அண்ட் இப்போ ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 59 minutes கிட்ட இருக்குது. ஸோ ஒரு 1 hourக்கு மேலே நான் இந்த 3 hourல சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணதில் இந்த ட்ராப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அகைன் சோஷியல் மீடியா தான். பட் வித்தவுட் ஸ்க்ரீன் ஆஃப். ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் கூட ஆஃப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அகைன் 3 PM நான் மொபைல் எடுத்து பார்க்கும்போது 69% பேட்டரி பார்த்தீங்கன்னா மொபைலில் ரிமைனிங் இருந்தது. பட் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது 68%க்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 77லேருந்து 68 அப்படின்னும் போது 9% 1 hour வித்தவுட் ஸ்க்ரீன் ஆஃப் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோம்னா ட்ராப் ஆகுது. நெக்ஸ்ட் 3 to 4 தான் என்னோட லஞ்ச் டைம். ஸோ மொபைலை யூஸ் பண்ணதுக்கு ஓரமாக வச்சுட்டு திரும்ப அகைன் 4 o'clock மேலே நான் மொபைலை எடுத்து கேமரா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். கரெக்டாக 4:10க்கு ஃபோட்டோ டெஸ்ட்
ஒரு ½ hour ஃபோட்டோ டெஸ்ட் அண்ட் ½ hour வீடியோ டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஃபோட்டோ டெஸ்ட் 4:10 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபோட்டோ டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரிக்கான டெம்பரேச்சர் இருந்தது. அண்ட் இப்போ பேட்டரி 68% இருக்கா. அப்படியே 4:40க்கு ½ hour கேமரா டெஸ்ட் ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொபைலில் நான் பேட்டரி செக் பண்ணும்போது 56% பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 68லேருந்து 56 அப்படின்னும் போது 12%. ½ hour பேட்டரி யூஸ் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா 12% பேட்டரி வந்து மறுகையா. அண்ட் நான் இந்த ஃபோட்டோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கும்போது 40 டிகிரி கிட்ட பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் போச்சு. ஸோ 32 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ½ hour ஃபோட்டோ டெஸ்ட்டில் நமக்கு கிட்டத்தட்ட 12% பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ½ hour வீடியோ டெஸ்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் ரியர் கேமராவில். ஸோ ரியர் கேமராவில் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஸோ எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது ½ hour யூசேஜில் அப்படின்ற மாதிரி செக் பண்ணேன். ஸோ அப்படி 4:15லேருந்து 5:15 வரைக்கும் கேமரா ரெக்கார்ட் ஆனதில் நான் அடுத்து 5:15க்கு மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 47% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 9% ஒரு ½ hour கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா இதில் ட்ராப் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 40 டிகிரி செல்சியஸ் தான். பட் இப்போ வீடியோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37-38 டிகிரி கிட்ட தான் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு சர்ப்ரைசிங்லி எனக்கு. ஏன்னா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கேமரா யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஹீட் ஆகலை. மேபி நான் ஷூட் பண்ணும்போது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் அந்தளவுக்கு ரொம்பலாம் ஹெவியாக இல்லை, கொஞ்சம் ஃபாகியாக இருந்தது. அதனால் பெருசாக ஹீட் ஆகலையான்னு தெரியல. பட் டெம்பரேச்சர் கொஞ்சம் 40 டிகிரி அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேலே பெருசாக இல்லை. அடுத்து ஈவினிங் 5:30 மணிலேருந்து திரும்பவுமே கேஷுவல் யூசேஜ் தான். என்னோட மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு மொபைலை அப்பப்போ செக் பண்ணேன். அதுலேயுமே பெருசாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் மொபைலில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது அதை போய் செக் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்கு. அது போக எனக்கு தேவையான சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நம்ம BGMI மாதிரியான அந்த கேம்ஸ் எல்லாமே அந்த டைமில் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அந்த கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் சில ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது போக செட்டிங்கில் போயிட்டு சில எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் சாம்சங்குடைய குட் லாக் மாடல், ஸோ அதை செக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் மட்டும் அப்பப்போ என்னோட மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே சைடில் இந்த ஒர்க்கை வந்து அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தப்ப 5:30 மணிலேருந்து திரும்ப நைட் 8:30 மணிக்கு நான் மொபைலை எடுத்து பார்க்கும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 35% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. நம்ம வீடியோ டெஸ்ட் முடிச்சப்போ 47% இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12%, 3 hour கேஷுவலாக சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாமல் செட்டிங் இந்த மாதிரியான யூசேஜ் பண்ணும்போதுமே இதில் ட்ராப் ஆயிருந்துச்சு. அடுத்து இந்த ஃபோன் கேமிங்க்கு பெருசாக தாங்காது அப்படின்னாலும் ஸோ 1 hour கேமிங் டெஸ்ட் பண்ணுவோம். கேமிங் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன். கரெக்டாக 8:45க்கு கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது மொபைலில் 31-32 டிகிரிக்கான செல்சியஸ் இருந்துச்சு. அண்ட் 1 hour மொபைலில் BGMI, Call of Duty, Asphalt இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு மொபைலில் நான் பேட்டரி செக் பண்ணும்போது ஆக்சுவலி 16% இருந்தது. பட் செக் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 15% வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் 35லேருந்து 15 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19-20% கிட்ட பேட்டரி ட்ராப் அப்படின்றது 1 hour கேம் பிளேயில் எனக்கு இந்த மொபைலில் ஆச்சு. அண்ட் அதே சமயம் நான் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது எனக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ சர்ப்ரைசிங்லி கேம் 1 hour ப்ளே பண்ணாலும் எனக்கு டெம்பரேச்சர் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகலை. 37 டிகிரி அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் ஆச்சு. அண்ட் நான் ரூமில் தான் உட்காந்து கேம் ப்ளே பண்ணேன். ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. மேபி அதனால் இன்க்ரீஸ் ஆகலையான்னு தெரியல. பட் டெம்பரேச்சர் எனக்கு 1 hour கேம் பிளேயில் 37 டிகிரி தான் ஆச்சு. பட் சார்ஜிங் 20% கிட்ட 1 hour கேம் பிளேலேயே ட்ராப் ஆச்சு. இது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே அதிகம் தான். அடுத்து ஃபைனலாக 15% பேட்டரி ரீச் ஆனதுக்கப்புறமே மொபைலை பெருசாக யூஸ் பண்ண வேணாம், ஓரமாக தூக்கி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் 1 hour நம்ம ஒரு வீடியோ ப்ளேபேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைல் யூடியூப்பில் போயிட்டு 4K HDRல வீடியோ ப்ளே பண்ணி வச்சு 1 hour டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வச்சேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:50க்கு நான் வீடியோ ப்ளே பண்ணி வச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஒரு ½ hour 10:20க்கே பார்த்தீங்கன்னா மொபைலில் 15% இருந்த பேட்டரி 5% வந்துருச்சு. 10% பார்த்தீங்கன்னா ½ hour வீடியோ பிளேலேயே எனக்கு வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் கண்டிப்பாக 1 hour கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால ½ hourலேயே அந்த டெஸ்ட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே மொபைலை எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது 6 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றதும் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 5% எந்த அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது மட்டும் எடுத்து செக் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப மினிமலான யூசேஜில் எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ கரெக்டாக 10:30 மணிலேருந்து எனக்கு 11:25 அந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு மொபைலை வந்து புஷ் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சது. 11:25க்கு நான் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் 1%க்கு எனக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் மொபைலில் ஸ்க்ரீன் ஆன் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது 6 hours 31 minutes 32 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது ஓவரால் கிடச்சிது. ஸோ நம்ம இந்த மொபைலில் பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு
12:50 12:45 கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அன்னைக்கே நைட்டு 11:30 மணி வரைக்கும் எனக்கு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்றது தாங்குச்சு. ஸோ 22 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தாங்குச்சு. ஸ்க்ரீன் ஆன் டைம் 6.5 ஹவர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது வருது. ஸோ 4700 mAh தான் பேட்டரி அப்படின்றதுனால உங்களுக்கு 6.5 மணி நேரம் அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது கிடைக்கும். பட் இந்த 4700 mAh பேட்டரிக்கு இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ரீசனபிள் தான். அதுலேயும் நான் மெயினாக நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நீங்கள் ஒரு கேஷுவல் யூசேஜ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, செட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, ப்ரௌசிங் பண்ணுறீங்க, மல்டிடாஸ்கிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான யூசேஜ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்து பேட்டரி ட்ராப் ஆக மாட்டுது. பட் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, கேமிங் விளாட்றீங்க அண்ட் 4Kல HDRல நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ரொம்ப மீடியா கன்சப்ஷன் அந்த கிராஃபிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மொபைல் பார்த்தீங்கன்னா பேட்டரி எக்கச்சக்கமாக எழுகுது, சர்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் கேஷுவல் யூசேஜுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு ஓரளவுக்கு 1 டே தாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் தான் வரும். அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், ஆக்சுவலி 1 மணி நேரத்துலேயே 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா 90% சார்ஜ் ஆகிடுது. பட் கடைசி 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்து சார்ஜ் ஆகுது. ஸோ 0 to 90% அந்த சைக்கிளில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு 1 ஹவரில் சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர், கேஷுவல் யூசேஜில் எனக்கு ஒரு 1 டே பேட்டரி லைஃப் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர், கேஷுவல் யூசேஜில் எனக்கு ஒரு 1 டே பேட்டரி லைஃப் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணும்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE பேட்டரிக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பேட்டரியை தாண்டி பர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளே அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.